யார் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனிய மக்கள்? எதுக்காக இந்த 2 நாடுகளுக்கு நடுவில் இவ்வளவு சண்டையும் போரும்? அதை தெரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு நம்ம யூதர்கள்னால் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த யூதர்களை வரலாற்றில் இவ்வளவு மோசமாக விரட்டி அடிச்சிருக்காங்க? உண்மையிலே இந்த யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்னதான் சம்பந்தம்? ஏன் இந்த 3 மதத்தவர்களும் ஜெருசலேம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்காக இவ்வளவு அடிச்சுக்கிறாங்க? உண்மையிலே அந்த ஜெருசலேம் யாருக்கு தான் சொந்தம்? யூதர்களுக்கா, இல்லை முஸ்லீம்களுக்கா, இல்லை கிறிஸ்தவர்களுக்கா? 5000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த வரலாறுல இருந்து பார்க்கணும். சுமார் 5000 வருடங்களுக்கு முன்னாடி மெசபடோமியா, அதாவது இன்னைக்கு படி ஈராக் அப்படிங்கிற ஒரு நாட்டில் ஊர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஆப்ரஹாம் அல்லது இப்ராஹிம் நபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் பிறக்கிறாரு. அவர் அந்த ஊர் அப்படிங்கிற இடத்துல தான் வளரவும் செய்கிறாரு. கொஞ்ச நாளில் ஆப்ரஹாமும் அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ஊருங்கிற பகுதியை விட்டு ஹாரான் அப்படிங்கிற ஒரு பகுதியில் போய் செட்டில் ஆயிடுறாங்க. இந்த ஆப்ரஹாமுக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி பெயர் சாராள், இன்னொரு மனைவி பெயர் ஹாஜர் அல்லது ஆகார்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் இப்ராஹிம் நபின்னு சொல்லக்கூடிய ஆப்ரஹாம் கிட்ட கடவுள் முதல் முறையாக பேசுகிறார். அப்போது கடவுள் ஆப்ரஹாம் கிட்ட, உனக்காகவும் உன் தலைமுறைக்காகவும் நான் ஒரு ஊரை வச்சிருக்கேன், அந்த ஊருக்கே போ அப்படின்னு சொல்கிறார். அந்த நாட்டுடைய பெயர் தான் கேனான். அதுதான் இன்னைக்கு உள்ள பாலஸ்தீன் அல்லது இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய இடம். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆப்ரஹாம் தன் குடும்பத்தோட ஹாரான் அப்படிங்கிற நாட்டை விட்டு கேனான் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலஸ்தீனிய நாட்டுக்கு வராரு. ஆப்ரஹாமுக்கும் அவருடைய 2வது மனைவி ஹாஜருக்கும் பிறந்த குழந்தை தான் இஸ்மாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்மாயில் நபி. இவர் தான் ஆப்ரஹாமுடைய முதல் பையன். ஆப்ரஹாமுக்கும் அவருடைய முதல் மனைவி சாராளுக்கும் பிறந்த குழந்தை தான் இஸ்ஹாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐசக். இவர் தான் ஆப்ரஹாமுடைய 2வது மகன். கொஞ்ச நாளில் ஆப்ரஹாமுடைய 2 மனைவிகளுக்கு இடையில் பல சண்டைகளாக வந்துட்டே இருந்துச்சு. இதெல்லாம் தாங்கிக்க முடியாத ஆப்ரஹாம் கடவுள்கிட்ட இதுக்காக ஒரு தீர்வு கேட்டார். அப்போது கடவுள் ஆப்ரஹாம் கிட்ட ஆப்ரஹாமுடைய 2வது மனைவியான ஹாஜரையும் அவங்களுடைய பையன் இஸ்மவேலையும் கொண்டு போய் பாலைவனத்தில் குடியமர்த்த சொன்னார். அதோட இஸ்மவேலுக்கு 12 பசங்க பிறப்பாங்கன்னு, அவரை பெரிய ஜாதியாக்கு வேணும் கடவுள் ஆப்ரஹாம் கிட்ட வாக்கு கொடுத்தார். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆப்ரஹாமும் தன்னுடைய மனைவியான ஹாஜரையும் மகன் இஸ்மவேலையும் கொண்டு போய் பாலைவனத்தில் குடியமர்த்தினார். இஸ்மாயில்னு சொல்லக்கூடிய இஸ்மாயில் நபியும் அந்த பாலைவனத்திலே வளர்றார். கடவுள் சொன்னது போலயே இஸ்மாயில் நபிக்கு 12 பசங்க பிறக்கிறாங்க. இவங்க மூலியமாக அங்கே ஒரு பெரிய நாகரிகமே உண்டாகுது. அந்த நாகரிகம் படிப்படியாக வளர்ந்து கடைசியில் மக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய நாடே உருவாகுது. ஆப்ரஹாமுடைய முதல் மகனான இஸ்மாயில்னு சொல்லக்கூடிய இஸ்மவேலுடைய வம்சாவளியில் வந்தவங்க தான் அரேபியர்கள் எல்லாருமே. அதனால தான் இவரை அரபுகளின் தந்தை அப்படின்னும் அழைப்பாங்க. அதே போல் இறை தூதர் முகமது நபி அவர்களும் இந்த இஸ்மாயில் நபி அவர்களுடைய வம்சாவளியில் வந்தவங்க. அடுத்து ஆப்ரஹாம் தன்னுடைய முதல் மனைவி சாராளையும் அவங்களுக்கு பிறந்த பையன் ஐசக்கையும் கூட்டிகிட்டு போய் கானான்னு சொல்லக்கூடிய இன்றைய பாலஸ்தீன் நாட்டில் தங்க வச்சார். அடுத்து ஐசக்குன்னு சொல்லக்கூடிய அந்த இஸ்ஹாக் நபி அங்கேயே வளரவும் செய்கிறாரு. அவருக்கு யாக்கூப்னு சொல்லக்கூடிய ஜேக்கப் அப்படின்னு ஒரு பையன் பிறக்கிறான். இந்த ஜேக்கப்னு சொல்லக்கூடிய யாக்கூப் நபியோட இன்னொரு பெயரை தான் இஸ்ரேல்னு சொல்லுவாங்க. கடவுள் ஆப்ரஹாம் கிட்ட அவருடைய பேரன் ஜேக்கப்புக்கு 12 பசங்க பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருப்பாரு. அதே போல் ஜேக்கப்னு சொல்லக்கூடிய அந்த இஸ்ரேலுங்கிற நபருக்கு 12 பசங்க பிறப்பாங்க. அந்த 12 பசங்களை தான் 12 ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேல்னு சொல்லுவாங்க. இந்த 12 ட்ரைப்ஸில் 10 ட்ரைப் மக்கள் என்னன்னாங்கன்னே தெரில. பல போர்கள்னால அவங்க பல ஊருக்கு சிதறடிக்கப்பட்டாங்க. அதனால அவங்கள பற்றின வரலாறும் நமக்கு எதுவும் கிடைக்கல. அப்போது இன்றைக்கி உள்ள யூதர்கள் யார் வழியில் வந்தவங்க அப்படின்னு கேட்டால், மீதி உள்ள 2 ட்ரைப்ஸ் ஜூடா பெஞ்சமின் அப்படிங்கிற 2 ட்ரைப்ல இருந்து வந்தவங்க தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய யூதர்கள். இவங்கள தான் இஸ்ரவேலர்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா, ஜேக்கப்புடைய இன்னொரு பேர் இஸ்ரேல் அப்படிங்கிறதுனால அவர் வழி வந்த எல்லாரையும் இஸ்ரவேலர்கள்னு சொல்லுவாங்க. அடுத்து கிறிஸ்டியன்ஸ்னால் யார்? கிறிஸ்டியனுக்கும் ஆப்ரஹாம்னு சொல்லக்கூடிய இப்ராஹிம் நபிக்கும் என்ன தொடர்பு? எதுக்காக அவரை இவங்களும் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொன்னாலே அதில் முக்கியமான ஒரு பர்சன் கிறிஸ்து தான். ஜீசஸ் கிறிஸ்ட் யாருடைய வம்சாவளியில் வந்தவர் அப்படின்னா, இப்ராஹிம் நபியோடைய 2வது மகன் ஐசக்குன்னு சொல்லக்கூடிய இஸ்ஹாக் நபி இருக்கார். அவருக்கு ஜேக்கப்னு ஒரு பையன் பிறக்கிறாரு. அவருக்கு 12 பசங்களும் பிறக்கிறாங்க. அந்த 12 ட்ரைபில் ஜூடாங்கிற ட்ரைபில் இருந்து வந்தவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். அதனால் ஜீசஸ் கிரைஸ்ட் இப்ராஹிம் நபியோட வழி வந்தவர் அப்படிங்கிறதுனால கிறிஸ்டியன்ஸும் ஆப்ரஹாமை ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க.
கிறிஸ்டியானிட்டி படி ஜீசஸ் கிறிஸ்ட கடவுளுடைய மகன் அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. அதனால தான் அவங்க கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லியும் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அடுத்து இஸ்லாம் படி ஜீசஸ் கிறிஸ்ட் கடவுளுடைய மகன் அல்ல, கடவுளுடைய இறை தூதர் தான் அப்படின்னு சொல்லி நம்பினவங்க எல்லாரும் முஸ்லீம்ஸாக இருக்காங்க. அடுத்து ஜுடாயிசம் படி ஜீசஸ் கிறிஸ்ட் கடவுளுடைய மகனும் இல்லை, இறை தூதரும் இல்லை, அவர் சாதாரண ஒரு போதகர் மட்டும்தான் அப்படின்னு நம்பினவங்க எல்லாரும் யூதர்களாக இருக்காங்க. ஏன் இந்த 3 மதத்தவர்களையும் ஆப்ரஹாமிக் ரிலீஜன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த 3 மதத்தவருக்கு வணங்கக்கூடிய கடவுள் ஒரே கடவுள் தான். ஆப்ரஹாம் வணங்கிய அந்த ஒரே கடவுளை தான் இந்த 3 மதத்தவர்களும் இன்றைக்கு வரைக்கும் வணங்கிட்டு வராங்க. முஸ்லீம்கள் ஆப்ரஹாமுடைய கடவுளை அரபு மொழியில் அல்லான்னு சொல்லுவாங்க. யூதர்கள் ஆப்ரஹாமுடைய கடவுளை ஹிப்ரு மொழியில் யாவே அப்படின்னு கூப்பிடுவாங்க. கடைசியாக கிறிஸ்தவர்கள் ஆப்ரஹாமுடைய கடவுளை ஜேகோவா அப்படின்னு நினைப்பாங்க. பின்னால் இயேசு கிறிஸ்துவ கடவுளுடைய மகன் அப்படின்னு சொல்லி அவரையும் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க.